ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி பார்க்கலாம். ஸோ ஏ வந்து பிஐ காட்டிலும் 5 மடங்கு வேகமானவர். ஸோ அப்போ ஒரு பங்கு வந்து பி வேலை செஞ்சிச்சுன்னா 5 பங்கு வந்து ஏ வேலை செய்வார். ஸோ இதான் ரேஷியோ. இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா டைம் கண்டுபிடிக்கணும். ஏன் டைம் கண்டுபிடிக்கணும், அதாவது டேஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எஃபிஷியன்சிலேருந்து டேஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கு எஃபிஷியன்சி டே, இது மூணுக்குமார் ரிலேஷன் என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஒர்க்கு டிவைடட் பை டேஸ். அப்ப என்ன அர்த்தம்னா எஃபிஷியன்சியும் டேஸும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். இது அதிகரிச்சுச்சுன்னா இது கம்மியாகும், இது கம்மியாச்சுன்னா இது கூடும். அப்படி ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ எஃபிஷியன்சி எனக்கு 5:1 ரேஷியோ இருக்கு அப்படின்னா அதை டேஸா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 1:5 மாறிடும். எப்படி அப்ப ஏவோட ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 1/5, பிக்கு வந்து 1 தான். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 1:5 கிடைக்குமா? அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எஃபிஷியன்சி 5:1 இருந்துச்சுன்னா டேஸ் வந்து 1:5 இருக்கும். இப்போ நம்ம டேஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 40க்கு கொண்டு வரலாமா? அதுக்கு நான் என்ன பண்றேன், இது வந்து ரேஷியோ. இந்த ரேஷியோவை ஒரு வேல்யூவா மாத்தோம்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேரியபிளால மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நான் டீன்னு வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு டைம்ங்கிறதுனால டீன்னு வச்சுக்கலாம். ஸோ டி இது வந்து இதோட வேல்யூ வந்து 5t, இது சிங்கிள் டி, இது 5t. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? அதாவது ஏங்கிறது வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாள் குறைவு. அப்படிங்கிறப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த 40. b minus a is equal to 40. ஏன்னா b தான் வந்து அதிகமான நாட்கள் எடுத்துக்கிறோம், a வந்து கம்மியான நாட்கள். ஸோ அதனால 5t minus t தான் எவ்வளோ, 40 days. அப்போ t யோட வேல்யூ வேணும்னா 4t is equal to 40. t யோட வேல்யூ வந்து 10 days. ஓகேவா? அந்த 10 நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா a வந்து 10 நாட்கள் எடுத்துக்கிச்சுன்னா b வந்து 50 நாட்கள் எடுத்துக்கிறோம். இப்போ இதை கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கணும். அப்ப என்ன அர்த்தம், a plus b வந்து எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ a plus b சேர்ந்து பார்த்து வேலை முத கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நேரம் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இப்போ வேலைங்கிறது என்ன, இப்போ இங்கே இருக்கிறது வந்து டேஸ். இப்போ இது வந்து ஒர்க்காக மாறணும்னா என்ன பண்ணணும், 1/10 1/15 மாற்றுவோமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம், 1/10 + 1/50. இது ரெண்டுக்கும் காமனாக 50 எடுக்கலாமா? 50 எடுத்தோம்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 + 1 6 டிவைடட் பை 50. இப்போ இது வேலை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, முடிக்க ஆகும் நேரம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல். ஸோ 50 டிவைடட் பை 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 32 6 25. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 25 டிவைடட் பை 3. 25 டிவைடட் பை 3 இங்கே எந்த ஆப்ஷனில் வருது, இந்த ஆப்ஷனில் தான் வருது. 3 24 + 1 25. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 8 1/3 days. 8